அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் தொன்மை பேசுவோம் 90வது நிகழ்வு. ஒவ்வொரு காரிக்கிழமையும் சிறந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்து அனைவரும் பயன்பெறும் வகையில் நடத்தப்பெறும் நிகழ்விற்கு கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவியர், பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய கருத்தரங்கின் சிறப்புரையினை வழங்க திருவாளர் கி.வே. புருஷோத்தமன் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் நிறுவனர் இயக்குனர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சிறப்பிற்குரிய சூழலை, அறிவு புலத்தை நமக்கு வழங்கி வருகிறது. அப்படி இன்றைய நிகழ்வும் ஒரு சிறந்த ஒரு செய்தியை நம்மிடையே பகிரவிருக்கிறது. இந்த செய்தியை பகிரவிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆளுமையை கொண்ட வழக்கறிஞர் ஐயா அவர்கள் ஒரு தற்செயலான நிகழ்வில், ஒரு நேர்ச்சி என்று சொல்லலாம், ஒரு பழம் புத்தக கடையில் நான் புத்தகங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற சூழலில் அவரும் நானும் சந்திக்க நேர்ந்தது. அவரோடு பேசிக் கொண்டிருந்த நிலையில் நமக்கு தொடர்புடைய பல செய்திகளை அவரும் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு போக்கு நமக்கு தெரிந்தது. அப்பொழுது என்ன செய்கின்றீர்கள் என்ற நிலையில் நான் தொடங்கி அவரை பற்றியான அறிமுக நிலையில் இருந்து பல வகையான அறிவு புலத்தை அவர் பெற்றிருப்பதை உணர்ந்து, நாளை மறுநாள் நடக்கவிருக்கின்ற ஒரு நிகழ்வில் நீங்கள் பேச வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். அது தொடர்ந்து அவர் கம்பராமாயணத்தில் மிகச்சிறந்த ஆளுமையுடையவராக இருந்ததால், கம்பராமாயணம் தொடர்பாகவே நீங்கள் பேசுங்கள், அதன் தொன்மை குறித்து பேசுங்கள் என்று நான் கூறியவுடன் தொன்மையும் கம்பராமாயணமும் என்ற தலைப்பை அவரே நமக்கு எடுத்து தந்தார். அது மட்டுமல்லாது அவர் கூறினார், கம்பராமாயணத்தை அடியொட்டித்தான் நம்முடைய சடங்கு முறைமைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன. அதை தெளிவுபடுத்தி பேசலாம், அது தொன்மை குறித்ததாகும் என்று சொன்னார். அவர் எதை தொட்டு பேசினாலும், கம்பராமாயணம் குறித்து எதை தொட்டு பேசினாலும் அது நமக்கு ஒரு புதிய செய்தியை கொடுக்கும் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்வை அமைத்திருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களுடைய செய்தி உலகமெல்லாம் பரவட்டும். இந்த தொன்மை பேசுவோம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர்கள் ஒரு பெயருக்காக மட்டும் கலந்து கொள்ளாமல், ஒரு ஆழமான செய்தி புரிதலையும் அது தொடர்பான விளக்கங்களை கேட்டு பெறவும் அருள் கூர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது சான்றிதழ் குறித்த ஒரு எண்ண ஓட்டங்களில் மட்டும் இல்லாது, உறுதியாக சான்றிதழ்கள் வழங்கப்பெறும், அது மட்டும் ஒரு குறிக்கோளாக எண்ணிக்கொள்ளாது. அப்படி இல்லை, பெரிய பேராசிரியர் பெருமக்கள் கலந்து கொள்கிறீர்கள், மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் கலந்து கொள்கிறீர்கள், உங்களுடைய உள்ளங்களில் எல்லாம் அறிவார்வம் தான் அதிகமாக இருக்கும். ஆனாலும் சான்றிதழ் குறித்த ஒரு அடுத்தடுத்த தொடர் நிலைகளில் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. உறுதியாக உங்களுக்கு சான்றிதழ்கள் கிடைக்கும். தொடர்ச்சியாக அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நான் அடுத்த கிழமை, காரிக்கிழமை வருவதற்குள் உங்களுக்கு சான்றிதழ்களை உங்களுடைய தொன்மை பேசும் ஆங்கில தமிழ் பெயர் பதிவுள்ள இணையவல் வாட்ஸ்அப் குழுவில் நான் அனுப்பி வைத்து விடுவேன். மிக்க நன்றி. ஐயா அவர்கள் உரையை தொடங்கலாம். நன்றி. மகிழ்வோடு காத்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் தொன்மை பேசுவோம் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கம். தலைப்பு தொன்மையும் கம்பராமாயணமும் ஒரு பார்வை. வழங்குபவர் திரு கி.வே. புருஷோத்தமன், வழக்கறிஞர், சட்ட பேராசிரியர். கண் மூன்றுமாகி
காற்றும் நெருப்புமாகி எழில் விண்முட்டு மலையுமாகி வீணையின் நாதமுமாகி பெண்ணிற்கு பாகம் ஏகி சங்க பிழைக்கு விடையுமாகி எதிலும் உள்ளிருக்கும் சிவமே உன்னை அடைந்தார் அடைவார் சிவமே என்று ஈசனை வணங்கி இந்த கருத்தரங்கத்தில் என் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்கின்றேன். உலகில் உள்ள பல வளம் பெற்ற மொழிகளைப் போன்று தமிழுக்கு ஒரு நெடிய வரலாறு இருக்கின்றது. ஒரு நீண்ட பாரம்பரியம் கொண்ட தமிழ் மக்கள் எவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை தமிழ் இலக்கிய வரலாற்றின் வழி அறிந்து கொள்ளலாம். நம் தமிழ் மக்கள் இயற்கையோடு இயைந்த மிகுந்த செம்மாந்த வாழ்வு இருக்கின்றார்கள், வாழ்ந்து வருகிறார்கள். நெறி பிறழ்ந்து வாழ தலைப்பட்ட போது நீதிகளை புகட்டி இருக்கின்றார்கள். காப்பியங்களை வடித்து பல வரலாறுகளை மக்கள் மனதில் பதிய வைத்துள்ளார்கள். நம் தமிழ் மொழிக்கென்றே சிறப்புடைய ஐம்பெரும் காப்பியங்கள் உள்ளன. அவை கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி மற்றும் குண்டலகேசி என்பன. இவற்றுள் தலையாயது நமது கம்பராமாயணம் ஆகும். நம்முடைய தமிழர்களின் தொன்மை மரபுகளின் தொகுப்பே கம்பராமாயணம். தொன்மை என்றால் ஆதி என்றும், மிக பழைய என்றும், அடிப்படை என்றும், மூலம் என்றும், வேறு என்றும் பொருள் கொள்ளலாம். தமிழ் சமுதாயம் என்ற கலாச்சாரம் பொதிந்த நாகரிக தொன்மம் வாய்ந்த கலாச்சார பதிவுகளின் வேறுதான் நமது வழக்கங்களும் பழக்கங்களும். தொன்மைக்கும் தொன்மையாய், துவளாத புதுமைக்கும் புதுமையாய் உள்ளதே நமது பண்பாடும் கலாச்சாரமும் ஆகும். பழக்கம் வழக்கமாகி சட்டமானது. வழக்கம் தொடரும் போது சட்டம் மறைந்து விடுகிறது. இயற்கை வளமும் அறிவும் உணர்வும் உணர்ச்சி நிலையும் காதலும் போரும் கடமையும் அழகுணர்ச்சியும் அன்பு செய்தலும் அளவலாவுதலும் அடக்கமாய் இருப்பதும் தால் ஏற்றலும் தன் உணர்வு பேணுதலும் இன்பம் துய்ப்பதும் இருப்பிடம் அமைப்பதும் எதிர்ப்பு நிலையும் எதிரியை வீழ்த்துதலும் இன்முகம் சேர்ப்பதும் பிறப்பும் இறப்பும் பெருமைப்படுத்தப்படுவதும் மூத்தோர் வழி நடத்தலும் முறையாக பெண் பாதுகாத்தலும் காதலை போற்றலும் கடிமணம் ஏற்றலும் என்ற வாழ்வின் எல்லா நிலைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் எவ்வாறு போற்றப்பட வேண்டும் என்று உலகிற்கே எடுத்து எம்போதே இராமாயணமாகும் என்றால் அது மிகையல்ல. மானுட வாழ்வின் நெறிகளையும் போக்கினையும் உள்ளதை உள்ளவாறு ஏற்று உலகிற்கே ஒருவனை வாழ்ந்தவன் ராமன் என்பதனால் கம்பன் ராமனை நடையின் நின்று உயர் நாயகன், நடையின் நின்று உயர் நாயகன் என்று வர்ணிக்கிறான். வாழ்வியல் நெறி என்பது ஐம்புலன்களின் தாக்குதல் இன்றி நேராக நெறியுடைய கோசல நாட்டு ஆற்றை போல் இருக்க வேண்டும் என மழைவளம் கூறும்போது கம்பன் கோசல நாட்டை ஆசலம் புரி ஐம்பொரு வாளியும் காசு அலம்பு முளையவர் கண்ணினும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம் என்றான். அதாவது அந்த ஆறு நெறியின் புறம் செல்லாது எந்த நிலையிலும் என்று, அதாவது அவ்வளவு நேராக அந்த ஆறு சென்றது என்பதை இங்கே கம்பன் வர்ணிக்கிறான். அதே போல அந்த ஆற்றின் நீர் எப்படி போனது என்றால், மானம் நீந்து அறவழி நின்ற மனுநெறி போன மன்னன் போல ஞானம் உண்ணிய நான் மறையாளர் கை தானம் என்ன தழைத்தது அந்த நீத்தமே என்று அந்த சரையு என்ற ஆற்றை பாடுகிறான். இங்கே அரசன் கூட செய்முறை கடன் செய்து ஆற்றில் நீராடுகிறான். அரசன் புனித நீராடுகிறான். இன்று மாசி மகம் புனித நீராடுதல், கடல் நீராடுதல் என்பதோடு
பௌர்ணமி நிலவில் புனித நதி நீராடு என்பதும் மரபு. கடந்த மாதம் நமது பாரத பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் அனைவரும் தங்களின் ஒளியினை தடை செய்யவும். அரசன் செய்முறை கடன் செய்து ஆற்றில் நீராடுதல் என்று செய்முறை கடன் அவை திறம்பல் இன்றியே மெய்முறை கடவுளோர்க்கு ஈந்து விண்ணுளோர்க்கு அம்முறை அளித்து நீடு அந்தணார்க்கும் கைமுறை வழங்கினான் கனக மாறி என்று அவன் தங்கத்தை வாரி வழங்கினான். இங்கே செய்முறை நேர்த்தி கடன் தான் பெற்ற குழந்தைகளுக்கு அவர்கள் வாழ்வில் பெரு வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்தி பெயர் வைப்பது பெரு விழாவாக இந்நாளை போல் அன்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் பண்பாடு உள்ளது என்பதை கம்பர் பின்வருமாறு தெரிவிக்கிறார். தவத்தாலும் அறிவாலும் சிறந்த வசிஷ்ட முனிவன் தயரதன் புதல்வர் 4 பெயர் சூட்டுகிறான். கரா மலைய தளர் கைக்கறி எய்தே அரா அணையில் துயில்வோய் என அந்நாள் விராவி அழித்தருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் என்றன் அன்றே. அவன் கராமலைய என்று ராமன் எனக்கு பெயர் வைக்கிறான். அதே போல கரதலம் உற்று ஒளிர் நெல்லி கடுப்ப விரத மறைப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் விரத மெய்ப்பொருள் மெய்நெறி கண்ட வரதன் உதித்திடு மற்ற ஒளியை பரதன் என பெயர் பண்ணினான் அன்றே. அதே போல உலகுனர் வஞ்சகர் உம்பரும் உய்ந்தார் நிலக்கொடியும் துயர் நீத்தனள் இந்த விளக்கு அரும் மொயம்பின் விளக்கு ஒளி நாமும் இலக்குவன் என்ன இசைத்தனன் அன்றே. இந்நாள் சத்ருக்கனுக்கு முத்து உருக்கொண்டு செம்முளரி அலர்ந்தால் ஒத்திருக்கும் ஏழுடை ஒளியால் எத்திருக்கும் கெடும் என்பதை எண்ணா சத்துருக்கன் என சாற்றின நாமம். எத்திருக்கும் கெடும், எந்த பொய்யும் அவன் வென்று விடுவான் என்று சத்துருக்கன் பெயர் வைக்கிறான். அது இன்று கூட நாம் பெயர் வைக்கும் விழாவை, பெயர் சூட்டு விழாவை மிக அழகாக விளம்பரமாகவும் கொண்டாடி இருக்கிறோம். அது எப்படி என்றால் தொன்மையிலே இன்று வரை அந்த பண்பாடு நம்மிடையே பரவியும் விரவியும் இருப்பதுதான் காரணம். இதை கம்பன் தான் அதை பதிவாக எடுத்து கொண்டு வந்திருக்கிறான். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை வடித்தவன் நாளது வரை புதுமையாக அந்த தகவலை கொடுத்து, அது நாளது வரை அது எப்பொழுது பார்த்தாலும் இந்த தகவல் ஒரு பதிவாகவே காணப்படுகிறது. அதே போல சகோதரர்கள் ஒற்றுமை என்று எடுத்துக்கொண்ட நன்மை, ஒரு தாய் மக்கள் என்றும் எல்லோரும் நமது உறவு எல்லோருக்கும் சகோ என்ற பண்பாடு நம்முடைய தொன்மை கலாச்சாரத்தின் உயிர் நாடியாகும். 4 சகோதரர்களும் தங்களுக்குள் எவ்வளவு உரிமையுடனும் புரிதலோடும் இருந்தார்கள் என்பதை கம்பன் ராமனும் லக்குவனும் ஐயனும் இளவலும் அணி நிலமகள் தன் செய்தவும் உடைமைகள் தெரிதர நதியும் மைதவள் பொழில்களும் வாவியும் மருவி நெய்குழல் உறும் இழை என நிலை திரிவார். நெய்குழல் உறும் இழை, அந்த முடியிலே
நெய் தடவினால் எப்படி அது இழைந்தோடுமோ, அவ் எப்படி பிரிக்க முடியாமல் இருப்போமோ அப்படி இருந்தார்கள் என்றும், பரதனும் சத்ருக்கனும் பரதனும் உடவலும் ஒரு நொடி பகிராது ரதமும் இவுளியும், அதாவது ஒரு ரதமும், இவுளி என்றால் குதிரை, குதிரையும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் ஒழுகிலார் என்னையார் வரதனும் இளவலும் என அறிவினரே. அங்கே இந்த பரதனும் சத்ருக்கனும் இருவருமே அவ்வாறு இருந்தார்கள் என்று கம்பன் வர்ணிக்கிறான். அதே போல தந்தை மகன் உறவு என்று பார்த்தோம் என்றால், தந்தை மகன் உறவு நாளது வரை நம்ம தமிழ் சமுதாயத்திலே மிகவும் ஒரு அந்யோன்யமான உறவாக, அங்கே வள்ளுவன் கூட பார்த்தான் என்றால், தந்தைக்கு தந்தை மகர் காற்றும் உதவி என்றும் மகன் தந்தை காட்டும் நன்றி என்றும் அதனை குறிப்பிடுகிறான். இங்க தொன்மை காலத்தில் தந்தை மகன் பாச பிணைப்பு உயிரும் உடலுமாய் பண்ணி பிணைந்திருந்தது என்பதை கம்பன் படம் பிடித்து காட்டுகிறான். விஸ்வாமித்திர முனிவன் தான் நடத்தும் வேள்வியை காக்க ராமனை அனுப்ப கேட்கிறான். அப்போது தயரதன் ராமன் மேல் அவள் கேட்கிறான், அந்த விஸ்வாமித்திரன், நின் மக்களுள் கரியல் இடத்தில் ஒரு தந்திடுதி என்று உள்ளம் உடைய கேட்டான் என்று கம்பன் எழுதுகிறான். அப்படி அவன் கேட்கின்ற பொழுதே இங்கே உள்ளம் உளைய கேட்டான் என்று. அங்கே தசரதன் என்ன செய்கின்றால், எண்ணிலா அருந்தவத்தோன் ஏம்பிய சொல் மருமத்தின் ஏரி வேல் பாய்ந்த புண்ணினாம் பெரும் புழையில் கனல் நுழைந்தால் என, பெரிய ஒரு புண்ணிலே நெருப்பு நுழைந்ததை போல செவியில் புகுதலோடும் உள் நிலாவிய துயரம் பிடித்து உந்த உயிர் நின்று ஊசலாட, அவன் அனுப்புக என்று கேட்ட உடனே இவன் உயிர் ஊசலாடி விட்டதாம். கண் இலான் பெற்று இழந்தான் என உழந்தான் கடுந்துயரம் கால வேளான் என்று எழுதுகிறான். கண் இழந்தவன் பெற்று மீண்டும் இழந்து விட்டதை போல தன் மகன் ராமனை விஸ்வாமித்திரன் தன்னோடு அனுப்புக என்று கேட்டபோது அங்கே அவன் நொந்து விட்டான் என்று கம்பனே அவன் அருகிருந்து பார்த்து அந்த காட்சியை வர்ணிக்கிறான். அதே போல பெண்ணை துன்புறுத்தல் கூடாது என்ற பெருந்தன்மை நம்முடைய சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆதாரமாகவும் அச்சாணியாகவும் இருக்கிறது. ஒரு பெண்ணை துன்புறுத்த கூடாது என்று தொன்மை காலத்தில் மகளிருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது மகளுக்கு அளித்த பாதுகாப்பும் காவலும் நல்கி பெண்களை போற்றி பாதுகாத்தனர் என்பதை கம்பன் மிக அழகாக, பொழுது உணர்வு அறிய அப்பொறியில் மாநகர் தொழுதகை மடந்தையர் சுடர் விளக்கு என்ன, அந்த மாநகரிலே அந்த இருட்டை போக்குகின்ற சுடர் விளக்காக அவர்கள் பெண்கள் இருந்தார்கள் என்றும், பழுது அரு மேனியை பார்க்கும் ஆசை கொள் எழுது சித்திரங்களும் இமைப்பிலவே, அந்த மாட மாளிகை கோபுரத்திலே எழுதி வைக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாம் அந்த பெண்களின் அழகை பார்த்து இமைக்க மறந்து விட்டன என்று கம்பன் எழுதுகிறான். அந்த அளவுக்கு பெண்கள் தங்களை பாதுகாத்தார்கள், பெண்களை அந்த சமூகம் பாதுகாத்தது என்று எழுதுகிறான். அதே போல விஸ்வாமித்திரன் வேள்வியை நடத்துகின்ற பொழுது தாடகை தடுக்கிறாள். அவளை கணை தொடுத்து வீழ்த்துக, அதுவே அறம் என்று விஸ்வாமித்திரன் சொன்ன பிறகும் ராமன் அவளை பெண் என கருதி கணை தொடுக்காது இருக்கிறான். இந்த காட்சியை கம்பன் பார்க்கிறான். அண்ணல் முனிவர்க்கு அது கருத்து எனினும் ஆவி உண்ணென வடிக்கணை தொடுக்கிலன் உயிர்க்கே துண்ணெனும் வினைத்தொழில் தொடங்கி உள்ளேனும் பெண் என மனத்திடை பெருந்தக நினைத்தான். ஐயோ, அவள் பெண் என்பதனால் எப்படி தொடுப்பேன் என்று நினைத்து விட்டான். 1000 சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் இன்றும் பெண் எனும் பாதுகாப்பு சட்டத்தையும் கடந்து பெட்டகமாக பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. அதே போல முற்காலத்தில் திருமணம் என்று ஒரு கோட்பாடு வருகின்ற பொழுது நல்ல மணமகனை தேடி நாங்கள் பெண் கொடுக்கிறோம் என்று தூது அனுப்புகின்ற வழக்கம் இருந்தது. இன்றும் கூட அப்படி நல்ல பண்புள்ள வளர்க்கப்பட்ட பதவி இருக்கின்ற நல்ல மணமகனை தேடி பெண் வீட்டாரே வந்து நாங்கள் கொடுக்கிறோம் என்று வருகின்ற அதே தன்மை இன்றும் நிலவுகிறது. தொன்மை காலத்தில்
ஆடவரில் சிறந்த ஆண்மகனுக்கு தேடி பெண் தர விருப்பம் தெரிவித்தல் முறைமையாக இருந்தது என்பதை கம்பன் ஜனகன் தயரனுக்கு தூது அனுப்புவதாக விவரிக்கிறார். மல்வலான் அவ்வூரை பகர மாதவன் ஒல்லையில் அவனும் வந்துறுதல் நன்று என எல்லையில் உவகையான் ஏய்ந்தவாறு எல்லாம் சொல்லுக என்று ஓலையும் தூதும் போக்கினான். ஓலை கொடுத்தான், கூடவே தூதும் கொடுத்தான். இப்போது அந்த மணவிழா கூட்டம் எப்படி என்றால், பண்டைய காலத்தில் இன்று போல் திருமண விழாவில் உறவினர் நண்பர்கள் கூட்டம் அலைமோதும் என்ற காட்சி கம்பன் வர்ணிக்கிறான். உழுந்து இடமில்லை உலகம் எங்கனும். உழுந்து ஒரு சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சியுடைய முளைக்கக்கூடிய திருமண பந்தத்தில், அது ஏனென்றால் முளைக்கக்கூடியது என்பதனால், அந்த பந்தம் வளர வேண்டும் என்பதனால், உழுந்து இடமில்லை உலகம் எங்கனும் அழுந்திய உயிர்க்கெல்லாம் அருட்கொம்பு ஆயினன் எழுந்திலன் எழுந்து இடைப்படும் சேனையின் கொழுந்து போய் கொடிமதில் மிதிலை கூடிற்றே என்கிறான். அங்கே அந்த தசரதன் வருகின்ற பொழுது திருமணத்திலே 2 நாட்டு படைகளும் அந்த கொடிகளும் வானை தொட்டன என்று கம்பன் வர்ணிக்கிறான். திருமண கூட்டம் அந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தது, எல்லோருமே கலந்து கொண்டார்கள் என்று கம்பன் வர்ணிக்கிறான். அதே போல அங்கே இருக்கும் மாந்த நிலையிலே ஒரு கணவன் வேலை நிமித்தமாக அல்லது போர் நிமித்தமாக வெளியூர் போகிறான். இப்பொழுது கூட கணவன் தன் மனைவியை பிரிந்து விட்டு வெளியூர் போகின்ற நிலையிலே அவன் எவ்வாறு இருக்கிறான் என்பதை கம்பன் அப்படியே பார்க்கிறான். தொழில் நிமித்தம் மனைவியை கணவன் பிரிந்து போகும் நிலையை கம்பன் பிள்ளைமான் நோக்கி பிரிந்து போகின்றான். அள்ளல் நீர் மருத வைப்பு அதனில் அண்மையாம் புல்லும் மென் தாமரை பூவும் நோக்கினாள் உள்ளமும் தானும் நின்று ஊசலாடினான். உள்ளத்தோடு பிரிகின்றாமா, அவள் பார்த்து கொள்வாளா, நாம் இருக்க வேண்டுமா என்று ஊசலாடி இருந்தான் அந்த கணவன் என்று கம்பன் வர்ணிக்கிறான். இங்கே திருமண காலம் வருகிறது. இப்பொழுது திருமணம் என்றாலே ஒவ்வொன்றாக என்னவெல்லாம் என்று ஒரு பட்டியல் போடுகிறார்கள். அதிலே பார்த்தோம் என்றால் சீதைக்கு அவர்கள் எல்லோரும் அழகு செய்கிறார்கள், தாதியர்கள் எல்லாம். இங்கே சீதைக்கு அழகு என்பது அழகுக்கு அழகு செய்தார், அதுவே அழகு. அந்த சீதையை மேலும் அழகுபடுத்தினார்கள். அவன் எழுதுறான், அமிழ் இமை துணைகள் கண்ணுக்கு அணி என அமைக்குமா போல் உமிழ் சுடர் கலன்கள் நங்கை உருவினை மறைப்பது ஓரார். அவள் உருவத்தை மறைக்கவில்லை, ஆனாலும் அந்த அங்கங்களை எல்லாம் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அலங்கரித்தார்கள். அமிழ்திரை சுவை செய்தென்ன அழகினுக்கு அழகு செய்தார். ஏற்கனவே சீதை அழகு, அவளுக்கு அழகு செய்தார். இமிழ்திரை பறவை ஞானம் ஏழமை உடைத்து மாதோ. இந்த உலகம் அவளுக்கு போட்ட ஆவரணங்களை எல்லாம் பார்த்த போது இந்த 7 உலகமும் ஏழையாகிவிட்டது என்று கம்பன் வர்ணிக்கிறான். அந்த அளவுக்கு வைர வைடூரியங்களை எல்லாம் அவள் மேலே கூட்டினார்கள். என்னென்ன? சின்ன பூ, செருகும் மென்பூ, சேகர போது, கோதியில் கண்ணப்பூ, கயல மீது, கற்பக கொழுந்து, மான மின்ன, பூன் சுரும்பும் வண்டும் மீரும் தும்பிகளும் பொம்ப. அவைகள்லாம் பார்த்து அவைகள் பூ என்று தும்பிகளும் வண்டுகளும் பறக்கின்றன. புன்னனை பூந்தாது மானும் பொற்கடி அப்பி விட்டார். புன்னை பூந்தாது அவள் மேலே போட்டு அப்பி விட்டார்கள். அந்த அளவுக்கு அங்கே சீதை அவளை அழகுபடுத்தி இருக்கிறார்கள். அந்த அழகுபடுத்தும் பெண்களுக்கான அழகு நிலையங்கள் என்று ஏராளமாக வந்து விட்டன. ஆனால் அங்கே அந்த அழகு என்பது அன்று தொட்டு இன்று வரை பெண்கள் அழகுபடுத்தி கொள்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு அழகு கலை அகை என்று மாறிவிட்டது. இது என்று தோன்றியது என்று இல்லை, தொன்மை காலம் தொட்டு இன்று வரை ஒரு பாரம்பரிய கலாச்சாரத்தின் அடிப்படையாகவே இந்த அழகு கலை இருக்கிறது. அந்த அழகு பதுமையாக வந்த சீதையை கண்ட ராமன் நிலைமை என்னவென்றால், சீதையின் பேரழகை கண்ட ராமன் வாயடைத்து போனான்.
அதாவது காதல் என்று வந்துவிட்டால் அது இப்போது அல்லது அப்போது புதுமை, பழமை, தொன்மை என்று எதுவும் இல்லாமல் அழகுணர்ச்சியில் ஒன்றாகிவிட்டான். எப்போதும் மாறாமல் இளமையாய் இருப்பதுவே காதல். அவன் எழுதுறான், அன்னவளை அல்லல் என ஆம் என அயர்ப்பான். அவள்தானா, அவள் இல்லையா என்று அயர்ந்து விடுகிறான். கன்னி அமிர்தத்தை எதிர்கண்ட கடல் வண்ணன் உன் உயிர் நிலைப்பது ஓர் அருத்தியோடு உழைத்து ஆண்டு இன்னமிழ்து எழ களிக்கொள் இந்திரனை ஒத்தான். மகிழ்ச்சியிலே கூத்தாடுகின்ற இந்திரனை போன்று இருந்தான் ராமன் என்று எழுதுகிறான். அதே போல மணநாள் குறித்தல் என்பது தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வழக்கமாகவும் பழக்கமாகவும், முகூர்த்தம் பார்த்து நாள் குறிப்பது என்பது இன்று நேற்றல்ல, எப்போது எந்த வகுப்பு இனம் என்று ஒன்றுமில்லை. திருமணம் என்று வந்தாலே மணநாள் குறிக்க வேண்டும் என்று, அப்படி அதாவது இந்த நாளில்தான் இந்த திருமணம் நிகழ்ந்தேற வேண்டும் என்று பஞ்ச அங்கங்களையும் பார்த்து சோதித்து அந்த நாள் மிகவும் புனிதமான நாளாக குறிப்பிடப்படுகிறது. திருமண நாள் குறித்தல், அதாவது நல்ல முகூர்த்த நாள் குறித்தல் என்ற பண்பாடு நமது தமிழ் கலாச்சாரத்தில் நாளது வரை தொடர்கிறது. இதற்கு ஆதாரமாய் கம்பன் ராமனின் திருமண நாளை குறிக்க அரசர் கௌசிக முனிவனை கோர முகூர்த்த நாள் குறிக்கப்படுகிறது. அதாவது வாளை உகழ கயல்கள் வாவி படி மேதி மூளை முதுகை கதுவ மூரிய வரால் மீன் பாலை விரிய குதிகொள் பண்ணை வளநாடா நாளை என உற்ற பகல் நல் தவன் உரைத்தான். அந்த இவளையெல்லாம் வாளை தாவூரு கோசல நாடுடைய வள்ளல் என்று அந்த கோசல் நாட்டுக்கு அதிபதியாக இருக்கின்ற அவனை பாராட்டி நாளை நல்ல நாள் என்று உற்ற பகல் என நல் தவத்தன் உரைத்தான். அதாவது நாள் நல்லதை செய்வது நாளும் கோளும் வேண்டும் என்று, நாள் நல்ல பாதி விஷயங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் நல்ல நாள் இருக்க வேண்டும். அதே போல அந்த திருமண நாளை கொண்டாடுகின்ற பொழுது கொண்டாட்டம் என்று வந்துவிட்டாலே நகர மாந்தர்கள் எல்லாம் அணி செய்கிறார்கள். வீடுகளை, தெருக்களை, மாடிகளை, தங்களுடைய தோப்புகள், தோட்டங்களை எல்லாம் அழகுபடுத்துகிறார்கள். விழா காலம் வந்துவிட்டால் வீடுகள் தோறும் தோரணம், அலங்கார வளைவுகள், பந்தல்கள் என்று களை கட்டிவிடும் என்பது தொன்மை காலம் முதல் இன்று வரை காணப்படும் குதூகலமாகும். கம்பன் நகரமாந்தர் நகரை அழகு செய்த பாங்கினை இவ்வாறு விவரிக்கிறான். தோரணம் நடுவாரும் தூண் உரை பொதிவாரும் பூரண குடம் எங்கும் புனை துகில் புனைவாரும் காரணி நெடுமாடம் கதிர்மணி அணிவாரும் ஆரண மறைவானர்க்கு இன்னமுது அடுவாரும் என்று அந்த வேதம் ஓதுகின்ற மக்களுக்கெல்லாம் இனிய உணவு படைப்பார்கள். யாரென்றும் பார்ப்பதில்லை. அனைத்து வீடுகளிலும் விருந்து உபசாரங்கள் அரங்கேறி கொண்டிருக்கும் என்றும் சந்தனம் அகில் நாரும் சாந்தோடு தெரியெங்கும் சிந்தினர் திரிவாரும் வாசல் முழுக்கவும் தெரு முழுக்கவும் சந்தனையும் அகிலத்தையும் ஒன்றாக கலந்து இழித்து கொண்டே இருப்பாராம். செழுமலர் சொரிவாரும் எல்லாம் அழகான பூக்களை எல்லாம் பறித்து தெருவங்கும் சொரிவாரும் இந்திர தனு நானும் எரிமணி நிறை மாடத்து அந்தமில் விலை ஆர கோவைகள் அணிவாரும். அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த ஆரங்களுக்கெல்லாம் விலை இல்லை. என்ன விலை என்று யாரும் கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு விலை மதிப்பற்ற ஆரங்களை எல்லாம் தங்கள் மேனியிலே பூட்டி கொண்டிருப்பார்கள் அந்த நல்ல நாளிலே. அதே போல தளம் கிளர் மணி கால தவழ் சுடர் உமிழ் தீபம் இளங்குளிர் முளையார் நல் பாலிகை இனம். இந்த திருமண விழாவிலே பாலிகை இடுவது என்பது ஒரு பெரிய சடங்கு. அதாவது நவதானியங்களை எல்லாம் திருமணத்திற்கு 3 நாளைக்கு முன்னையே ஊற வைத்து அவற்றை எல்லாம் பெரிய பெரிய சட்டிகளை வைத்து முளைப்பாரி முளைத்து அது முளைப்பதனால் திருமண பந்தம் ஒரு முளைக்கும் பந்தம் என்று அந்த பாலிகை இனம் எங்கும் விளிம்பு பொன் விரை நார வெயிலோடு நிலா என்னும் பளிங்குடை உயர்த்திண்ணை பந்தியின் வைப்பாரும். பளிங்குடை உயர்த்திண்ணை பந்தியில் வைப்பாரும். நல்ல பளிங்கான மேடையிலே எல்லோரையும் வைத்து
உணவு பரிமாறுவார்கள். கலவைகள் புனைவாரும் கலை நல தெரிவாரும் மலர்குழல் மலைவாரும் மதிமுகம் மணி ஆடி திலகமுன் இடுவாரும் சிகழிகை அணிவாரும் இளவு இதழ் பொலி கோலம் எழில்பட இடுவாரும் என்று எவ்வளவு அவர்கள் அணிகள் வைத்திருப்பாரோ அவ்வளையும் அணிந்து கொண்டார்களாம். இப்பொழுது மங்கள நீராடி ராமன் மணக்கோலம் பூணுகிறான். ஐயா சார் பேசுங்க. வணக்கங்க ஐயா. நீங்க தொடரலாங்க ஐயா, அது நடுவுல இடையூறு. மங்கள நீராடி ராமன் மணக்கோலம் பூணுதல் என்ற அந்த காட்சி நலுங்கு வைத்தல் என்று இன்றும் நம்முடைய கலாச்சாரத்தில் நலுங்கு வைத்தல், அதாவது திருமணத்திற்கு முன்னாலே நலங்கு வைக்க வேண்டும் என்று வைப்பார்கள். அப்ப சங்கு இனம் தவழ்கடல் ஏழில் தந்தவும் சிங்கலில் அருமறை தெரிந்த தீர்த்தமும் கங்கையே முதலிய கலந்த நீரினால், எப்பொழுதுமே அந்த நீர் குளியல் பண்ணுகின்ற பொழுது கங்கை நீரை கலக்க, அதாவது புனித நீராட்டு என்று எப்படி கோயிலுக்கு பூ நீராட்டுகள் அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த தீபாவளி என்று கூட கங்கை ஸ்நானமாச்சா என்று கேட்பார்கள். அந்த புனித மங்கள நாளிலே கங்கை நீராட்டு என்று மங்கள மஞ்சனம் மரபின் ஆடி, அதுவும் மரபின் என்று அங்கே கம்பன் எழுதுகிறான். அந்த மங்கள மஞ்சனம் மரபின் ஆடிய என்று எழுதுகிறான். ராமன் தேர்வேறும் காட்சி அப்படித்தான். இங்கே மணமகன் அழைப்பு மாலையில் நிகழ்கிறது, மாப்பிள்ளை ஊர்வலம் என்று அதை வர்ணிக்கிறோம். இவ்வழக்கம் தொன்மை காலம் தொட்டே நமது தமிழ் கலாச்சாரத்தின் வித்தாக உள்ளது. எப்படி 14,000 பசுவும் பைம்பொனும் எல்லையில் நிலனோடு மணிகள் யாவையும் நல்லவர்க்கு உதவினான். யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கெல்லாம் மணிகளை வாரி வழங்கினான். நவிலும் நான்மறை செல்வர்கள் வழுத்துற, அதாவது நான்மறை வேதம் படித்த அவர்கள் நாவால் வாழ்க என்று வாழ்த்துற தேர் வந்து ஏறினான். அந்த மணமகன் வருகின்ற காட்சி எல்லோரும் பார்க்கிறார்கள். அப்பொழுது மணமண்டபத்திலே சீதை வந்த காட்சி, மணமகள் மணமேடைக்கு வரும் அழகான அந்த காட்சியை கம்பன் தன்னுடைய கண்ணால் பார்க்கிறான். சிலையுடை கயல் வாழ் திங்கள் ஏந்தி ஓர் செம்பொன் கொம்பர் முளையிரண்டு முகிழ்ப்ப தேர்மேல் முன் திசை முளைத்தது அந்நாள். அந்த தேர்ல டக்குன்னு அப்படியே வந்த மாதிரி அலைக்கடல் பிறந்து பின்னை அவனியில் தோன்றி, அலைக்கடல் பிறந்து பின் உலகத்திலே தோன்றி மீள மலையிடை உதிக்கின்றாள் போல் மண்டபம் தனில் வந்தாள். இந்த பெண் வர காட்சியை பார்க்கும்போது பெண் வந்தாச்சா பெண் வந்தான் என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அந்த பெண் வந்த காட்சியை இவ்வளவு அழகாக கம்பன், அதாவது காலம் தொட்டு அந்த உணர்வு மனதுக்குள்ளே படமாக பதிய வைத்து விட்டான் கம்பன். தொன்மை கலாச்சாரம் அது இன்று வந்தது போல இளமையாக இருக்கிறது, அதை அப்படியே பதிய வைத்து விட்டான் கம்பன். அதே போல வசிஷ்ட மாமுனிவன் திருமண சடங்கு செய்கிறான். வேதியர் மந்திரம் ஓத வேள்வித்தி வளர்த்து மணவினை மந்திரம் சொல்லும் சடங்குகள் இன்று நேற்றல்ல, தொன்மை காலம் தொட்டே இருக்கிறது. அதான் இந்நிகழ கம்பன் பார்க்கிறான். தண்டிலம் விரித்தனன் தருப்பை சாத்தினன் மண்டலம் விதிமுறை வகுத்து மென்மலர் கொண்டு நெய் சொரிந்து எரி குழும மூட்டினான் பண்டு உளமறை நெறி பரவி செய்தனன். பண்டு உளமறை நெறியது, பண்டு என்றால் இன்றல்ல, தொன்மை காலம் தொட்டு இருக்கிற மறை நெறி என்று அதை பரவி செய்ய சொல்கிறான். இதே போல மன தவிசிலேயே ராமனும் சீதையும் அமர்கிறார்கள். மன்றலின் வந்து மன தவிசி ஏறி வென்றி நெடுந்தகை வீரனும் ஆர்வத்து இன்துளை அன்னமும் எய்தி இருந்தார் ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார். அந்த இத பாத்தீங்கன்னா யாயும் யாராயிரோ யானும் நீயும் எவ்வழி அரிதும் எந்தையும் நுந்தையும் எவ்வரை உறவினர் செம்புல பேரில் போல் அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தன என்பதை போல இங்கே கம்பன் எழுதுகிறான். உயர்ந்த பாலது ஆணையின் கீழ் ஒத்த தலைவனும் தலைவியும் கூடி என்னதென்று விளக்க முடியாது என்பம் அந்த காதலின் யாருக்கு யார் என்று. அதே போல ஒன்றிய போகமும் யோகமும், இங்கே 2 விஷயங்களும் இருக்க வேண்டும். மன வாழ்க்கையிலேயே யோகமும் இருக்க வேண்டும், அது போகமாகவும் இருக்க வேண்டும் என்று அந்த அந்த வரிகளையே கம்பன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவன் தெரிவிக்கிறான்.
அதே போல தன் மகளை ஜனகன் தாரை வார்த்து கொடுக்கிறான். இன்று கூட கன்னிகா தானம் என்று பெண்ணின் வீட்டார் தன் மகளை ஆடவனுக்கு தானம் செய்து கொடுக்கின்ற நிகழ்ச்சி பல்வேறு வகையாக 3 நாள் நடங்கு, 1 நாள் கல்யாணம் என்று எல்லா வகுப்பினருமே தன் மகளை மடியில் இருத்தி அல்லது மாமன் மடியில் இருத்தி தானம் செய்து கொடுக்கின்ற வழக்கம். கோமகன் முன் சனகன் குளிர் நல்நீர் பூமகளும் பொருளும் என கையிலே தண்ணி வைத்து பூ வைத்து பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னோடும் மன்னிதி என்ன, என் மாமகள் என்னுடைய பெரிய மகள் எனக்கின்ற ஒரே மகளோடு நீ உறைந்து வாழ்க என்று தாமரை அன்ன தடக்கையில் நீந்தான். அந்த தண்ணிய கையில ஊத்தி என் பிள்ளை உன் கையில் என்று இன்று நம் மன்னன் கொடுத்தான், என்னுடைய மகளானவள் இன்று உன் கையிலே என்று அவன் கொடுத்து விடுகிறான். அதே போல ராமனும் சீதையும் தீவலம் வருகிறார்கள். இடம்படு தோழவனோடு ஈயை வேள்வி தொடங்கிய வெண்கணல் சூழ்வரு போதின் மடம்படு சிந்தைகள் மாறு பிறப்பின் உடம்பு உயிரை தொடர்கின்றை ஒத்தாள். 7 பிறவியிலே இந்த மாறி மாறி வருகின்ற பிறவியிலே உடம்பு உயிரை தொடர்ந்து வருகிறது என்று அந்த தீவலம் வரும்போது அந்த முந்தானையும் இந்த துண்டின் முனை முடிந்த போது அந்த முந்தானை முடிச்சு எவ்வளவு அழகு என்றால் 7 பிறப்பும் தொடர்கின்ற பிறவி அந்த தொடர்பு என்று கணவன் மனைவி பந்தம் என்று அவள் உணர்கிறாள். அதுக்கு பிறகு அம்மியை மிதித்து அருந்ததி காணல். இன்றும் கூட அந்த நிகழ்வு திருமண பெண் முடித்த உடனே அம்மியிலே மேலே கால் வைத்து கால் விரலுக்கு மெட்டி என்ற மோதிரம் மாட்டி அருந்ததி பார் என்று காட்டி அருந்தது பார்த்தாள் என்று சொல்ல, அதாவது வலம் கொடு தீயை வணங்கினர் வந்து பொலம் போரி செய்வன செய்பொருள் முற்றி இலங்கு ஒளி அம்மி மிதித்து எதிர் நின்ற கலங்களில் கற்பின் அருந்ததி கண்டார். கற்புக்கு அரசு அந்த கற்பு தெய்வமான அந்த அருந்ததியை கண்டார்கள் என்று எழுதுகிறான். மேற்கூறிய மனச்சடங்குகள் யாவும் அப்படியே அச்சு அசலாக நமது திருமண விழாக்களில் சிறிதும் மாறுபாடின்றி நிகழ்வது என்பதை கம்பன் தனது கம்பராமாயணத்தில் உள்ளதை உள்ளவாறு படம் பிடித்து காட்டியுள்ளான். என்று வழக்கம் தோன்றியது என்ன வியக்கும் வண்ணம் இன்றே புதிது போல் இளமை குன்றாமல் கடைபிடிக்கப்படுவதே நம் கலாச்சாரத்தின் சாரமாகும், தொன்மையும் அதுவே ஆகும். அந்த நம்முடைய பண்டை கலாச்சாரத்தின் ஒரு ஆழ்ந்த பொருள் விளக்கங்களை அகழ்ந்து எடுக்கின்ற ஒரு பெட்டகமாக நம்முடைய கம்பராமாயணம் இருக்கிறது என்று சொன்னால் அது பெருமைக்குரியது மட்டுமல்ல, புகழுக்குரியது. எவ்வளவு சடங்குகளையும் தன்னுடைய வார்த்தை பதிவால் செதுக்கி இருக்கிறான் கம்பன். பின்னாலே வருகின்ற தலைமுறைக்கெல்லாம் இப்படித்தான் இதனை செய்ய வேண்டும் என்று ஒரு செய்முறை களத்தை உண்டாக்கி இருக்கிறான் கம்பன். அது வார்த்தையால் சொன்னால் மிகையாகாது, அவ்வளவு செய்முறை களம். இதை மாறுபட்டு செய்யக்கூட யாருக்கும் மனமில்லை, ஏனென்றால் செய்ய முடியாது என்ற ஒரு தாக்கத்தையும் அதுவே பதிவாகவும் அதுவே வேதமாகவும் கம்பன் பயந்திருக்கிறான். திருமண சடங்கு என்று பார்த்தாலும், பெயர் வைப்பது என்று பார்த்தாலும், அங்கே மணநாள் குறிப்பது என்று பார்த்தாலும், மணமகன் ஊர்வலம் வருவது என்று பார்த்தாலும், மாப்பிள்ளையை கொண்டு ஒரு மணமகள் அழைப்பு என்று பார்த்தாலும், அது மிக சிறப்பு என்னவென்றால் இந்த காட்சிகளைத்தான் நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் பூ முடித்தாள் அந்த பூங்குழலி என்ற பாட்டிலே அப்படியே எடுத்து வைத்திருக்கிறார். இந்த அளவுக்கு அந்த காட்சிகளை கம்பன் சொன்னதை அப்படியே உள்வாங்கி அங்கே அந்த கல்யாண காட்சி நிலைநிறுத்துகிறார். அப்படியெல்லாம் கல்யாணம் செய்யப்பட வேண்டும் என்றும் செய்யாவிட்டால் அது முழுமை அடையாது என்றும் ஒரு உந்துதலை இங்கே கம்பன் காட்டியிருக்கிறான். அதே போல இந்த மணநாள் முடிந்த பிறகு பார்த்தோம் என்றால் தயரதன் மாண்டு விடுகிறான். அப்பொழுது ஏனென்றால் தன்னுடைய மகனுக்கு அவன் அரசு பட்டம் கட்ட நினைக்கிறான். இன்று அரசாட்சி இல்லை, எல்லோருமே மக்களாட்சி. அப்பொழுது வழி வழியாக அரசு பட்டம் கட்ட நினைக்கிறான். அப்பொழுது எல்லோருமே ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று அனைவருமே தங்கள் மகனுக்கு பட்டாபிஷேகம் போல அவர்களெல்லாம் இருக்கிறார்கள். ஊரே காத்து கொண்டிருக்கிறது. ஆனால்
கைகேயி கேட்ட 2 வரங்களால் அவள் 2 வரங்கள் கேட்டு கூனியின் தூண்டுதலால் கைகேயி 2 வரங்கள் கேட்க ராமன் கானகம் செல்ல வேண்டும் என்றும் தன் மகன் பரதன் ஆள வேண்டும் என்றும் அந்த வாக்கு பெற்று விடுகிறாள். அதை கொடுத்த தயரதன் தன் மகன் வானகம் சென்று விட்டானே என்று இவன் மனம் நொந்து கானகம் போய் விடுகிறான். அப்பொழுது கோசலை அவன் மீது விழுந்து புலம்புகிறாள். நோயும் இன்றி நோன் கதிர்வாள் வேல் இவை இன்றி, நோயும் இல்ல, வில்வாள் இல்ல, மாயும் செல்வ மக்களினாக மகன்களுக்காக நீ மாண்டு விட்டாயா? மரமன்னன் காயும் புள்ளி கற்கடம் நாகம் கனி வாழை வேயும் போன்றனன். பாருங்க, கற்கடம் என்றால் நண்டு, நாகம் என்றால் மலை, அங்கே கனி வாழை வேய் என்றால் மூங்கில், அவைகள்லாம் தன்னை அழித்து கொண்டு தன் வம்சத்தை வாழ வைக்கின்றன. அதுபோல நீ இறந்து விட்டாயா என்று மயக்குற விழுகின்றாள். அந்த இன்று கூட கணவன் இறந்து விட்டான் என்ற அந்த நிலை கண்டு மனைவி எவ்வளவு துயரப்படுவாள் என்ற அந்த நிலையை பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் எப்படி கம்பன் பார்த்தான் என்று பார்த்தால் இவைகளெல்லாம் அப்படியே ஒரு காட்சி படமாக தொகுத்திருக்கிறானே. ஆக அந்த தொன்மையை, அந்த இனிமையை இன்று வரை கொண்டு வர வேண்டும் என்ற அவன் நோக்கிலே பண்ணி இருக்கிறான். அதே போல தயரதன் உடலை தைலத்தில் இட்டான். ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு காட்சி. அந்த மகன் காட்டுக்கு சென்று விட்டான். இன்னொரு மகன் பரதன் வந்து கொண்டிருக்கிறான். இங்கே அவனை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்படுகிறது. அப்பொழுது தயரதனை கொண்டு போய் தைல கடலில் வைத்து விட்டார்கள். தைலம் பூசி அந்த உடம்பை பாதுகாத்தார்கள். எம்பாமிங் என்று இன்று விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும் நிலையிலே இறந்த உடலை பதப்படுத்துகின்ற பாத்தீங்கன்னா, செய்ய கடவ செயற்கு உரிய சிறுவர் ஈண்டையார் அல்லர். யார் அந்த கடனை செய்ய வேண்டுமோ அவர் அருகில் இல்லாததால் எய்த கடவ பொருள் எய்தாது இகவா என்ன, எதை செய்ய வேண்டுமோ அந்த அடக்கம் செய்ய முடியாத நிலையிலே இயல்பு என்ன மையர் கொடியால் மகன் ஈண்டு வந்தால் முடித்தும். அங்கே மகன்கள் வந்து விட்டால் முடிந்துவிடும். மற்ற என்ன தையர் கடல் என்று எடுத்து, அவன் ஏற்கனவே 60,000 மனைவிகளை கொண்டவன் என்று ஒரு வரலாறு. தையர் கடல் எடுத்து பெண்கள் கூட்டத்திலே இருந்து அவன் பூத உடலை தூக்கி அவனை தைல கடலில் தலை வைத்தான் என்று கம்பன் பாடுகிறான். அவன் உடலை பாதுகாக்க வேண்டும், பரதன் வர வேண்டும், ராமன் வர வேண்டும், யார் வந்து அங்கே ஈமக்கடன் புரிவார்கள் என்ற நிலையிலே அவன் உடலை தைலக்கல் வைத்தார்கள் என்றும். இப்பொழுது பரதன் வந்து விடுகிறான். அவன் தன் தந்தை இறந்த செய்தி கேட்டு தாங்கோனா துயரம் அடைகிறான். அப்பொழுது அவன் பரதன் மண்ணின் மேல் விழுந்து அலறி மாழ்குவான். அண்ணல் ஆழியான் அவனி காவலான் எண்ணெய் உண்ட பொன் எழில் கொள் மேனியை, எண்ணெய் உண்ட பொன் எழில் கொள் மேனியை. இங்கே ஒரு செய்தி, மேனி அழகாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மேனி எண்ணெய் உண்ண வேண்டும் என்று இங்கே ஒரு வைத்தியத்தையும் குறிப்பிடுகிறான் கம்பன். மேனியில் முழுக்க எண்ணெய் பூச வேண்டும், அந்த மேனி அழகாக இருக்க வேண்டும் என்றால் எண்ணெய் உண்ட பொன்னேழுக்குள் மேனியை கண்ணநீரினால் கழுவி ஆட்டினான். அந்த தந்தையின் உடலை பார்த்து தன் கண்ணீரால் கழுவி ஆட்டினான் இங்கே பரதன் என்று சொல்லி பற்றி அவ்வையின் பரிவின் வாங்கினார். அந்த உடலை பற்றி பரிவோடு வாங்கி சுற்று நான்மறை துறை செய் வேள்வியார். அந்த ஈம கடன்கள் புரிகின்ற அந்த வேள்வி செய்கின்ற யாரோ அவர்கள் கொற்ற மண்கணை குமுற. கொற்ற மண்கணை என்றால் இங்கே அந்த அதாவது இறப்பு நிகழ்ச்சிக்கென்றே இருக்கின்ற அரசர் கூறிய பேரிகை அடித்து ஓத மன்னனை மற்ற ஓர் பொன்னின் மானம் ஏற்றினார். அதை யானை மேலே தூக்கி வைத்தார்கள். அதாவது இப்போது அந்த சவ ஊர்வலம் போகின்ற காட்சியெல்லாம் பார்த்தால் மிக மிக அழகாக, அதாவது இப்படி கூட இருக்கும் என்ற நிலைப்பாடு என்றால் அந்த நிலைப்பாட்டை கம்பன் அழகாக ஏற்படுத்தியிருக்கிறான். அதே போல காடு செய்வான் என்பதை கேட்ட மக்கள் எல்லாம் புண்ணுற்ற தீயின் புகை உற்று உயிர் பதைப்ப நம்முடைய அரசன்
எவ்வளவு பெரிய அரசன்! மண் உற்று அயர்ந்து மறுகிற்று உடம்பு எல்லாம் கண் உற்ற வாரி கடல் உற்றது. இந்த நீர் அருவி போல என்று அந்நிலையே விண்ணூற்றது என்று பாடுகிறான். அவன் ராமன் காட்டுக்கு போகிறான் என்ற செய்தி கேட்டு மக்கள் அவ்வளவு துயரடைந்தார்கள், தாங்களே போனது போல உணர்ந்தார்கள் என்று எழுதுகிறான். அப்பொழுது அங்கே ஒரு சிறு செய்தி சொல்லுகிறான். எதற்காக ராமன் பதவி ஏற்கவில்லை என்று அவள் பேசிக் கொள்கிறார்கள். ஏன் பதவி ஏற்கவில்லை என்று பேசிக்கிறார்கள். நன்கு தீர்மானித்து நடைபெற வேண்டிய செயல் யாதொரு காரணமின்றி தடைப்பட்டு நின்று விடுமானால் அதற்கு மாந்தர் பல்வேறு காரணம் காட்டுவார்கள். எதனால் நின்று போய் தெரியலையேன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு காரணம் காட்டுவார்கள். ராமனின் முடிசூட்டு விழா நின்று விட்டது என்பதனால் அதற்கு கண் திருஷ்டியே காரணமாக என்று மாந்தர் பேசுகிறார். அப்பா கண்ணு பட்டு போச்சுப்பா, அந்த கண்ணு பட்டு போச்சு, அதனால்தான் பதவி ஏற்க முடியல என்று அவர்கள் புலம்புகிறார்கள். அதுல சில பேர் சொல்றான், மண் செய்த பாவம் உள்ளது என்பார். இல்லையா, இந்த மண்ணுக்கே ஒரு சாபக்கேடு. இங்கே ஒரு அரசன் வருவது அந்த மண்ணுக்கை பிடிக்கவில்லை என்று எழுதுகிறான். மாமலர் மேல் பெண் செய்த பாவம் அதனினும் இல்லப்பா, இந்த சீதை வந்த நேரம் சரியில்லைப்பா, கட்டின்னு வந்த நிறைய பேர் துன்பம் வந்தா போதும். ஆமாம்பா, இந்த பொண்ணை கட்டின்னு வந்தா என்ன துன்பம் என்று அந்த பெண்ணின் மீது சாட்டுவார்கள். அதே போல புண் செய்து நெஞ்சை விதி என்பார். அதெல்லாம் கிடையாது, இது விதியின் கொடுமை என்று சில பேர் நிர்ணயிப்பார். போதலத்தோர் கண் செய்த பாவம் கடலின் பெரிதென்பார். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் திஷ்டு போடுவாங்க, வாசல்ல கற்பூரம் ஏற்றுவாங்க, மிளகாய் வச்சு பண்ணுவாங்க, திருஷ்டி பூசணிக்காய் ஒடிச்சு நடு ரோட்ல போடுவாங்க, அதை போறவன் வண்டியை மாட்டி கழுவுவான். இப்ப அந்த திருஷ்டி என்பது திருஷ்டி சுற்றி கண் திருஷ்டி பட்டு விட்டால் அந்த மனிதனின் வாழ்க்கை குன்றிவிடும் என்ற நினைப்பு ஒரு ஆழ பதிவாகவே இருக்கிறது என்பதை கம்பன் அப்பொழுதே எழுதியிருக்கிறான். இது கண் திருஷ்டியால் அவன் பதவி பெறவில்லை என்று. தொன்மை காலம் முதல் நாளது வரை கண் திருஷ்டி பாவம் என்ற கோட்பாடு சமூகத்தில் உள்ளது என்பதை கம்பன் அப்படியே படமாக்கி உள்ள அந்த விதமானது ஆச்சரியம் தருவதாகும். எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது கம்பனால மட்டும்? அப்ப இந்த தொன்மை காப்பியம்தான் நம்முடைய கலாச்சாரத்தின் அடிப்படையாக எல்லா நிலைகளிலுமே இருக்கிறது. ஏதொன்றும் தேவை என்றால் அதனை புரட்டினால் போதும், அது பல விஷயங்களை அடுக்கடுக்காக சொல்லும் என்பதோடு இதை இன்னொரு விஷயத்தையும் கம்பன் பகிர்கிறான். முன்வினை சாபம் தாக்கும் என்ற நம்பிக்கை. இதுல இன்றும் கூட நம்முடைய கலாச்சாரத்திலே பல பேரை தேடி சென்று அது சாபம் வந்து விட்டதா, யார் வைத்த சூன்யமோ என்று பல சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இன்று அது எவ்வளவுதான் அது மூட நம்பிக்கை என்று பார்த்தாலும் கூட ஒரு காலத்தில் அதெல்லாம் நன்றாக அப்படியே பறந்து இருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. நம்ம சொல்றோம், புக்கு பெருநீர் நுகரும் பொறு போதகம் என்று ஒளிமேல் கை கண் கணை சென்றதால் கண்ணன் தெரிய காணேன் என்னால் அக்கை கரியின் குரலே அன்று ஈது என்ன வெறுவா மக்கள் குரல் என்று அயர்வேன் மனம் நொந்து அவன் வந்த. நான் கானகத்திற்கு வேட்டையாடச் சென்றேன். அப்படி வேட்டைக்கு சென்ற போது அங்கே ஒரு முனிவன், அவன் பெயர் சலபோசனன், அவன் மகன் சுரோசனன், அவன் மனைவியோடு இருவரும் கண் தெரியாதவர்கள், தந்தை தாய். மகன் வர தாகம் மேலிட அந்த மகனுக்கு தண்ணீர் கொண்டு வர கேட்கிறார்கள். அவன் தண்ணீர் உண்டு வரும் சத்தத்தை நான் ஒரு யானையின் சத்தம் என்று அம்பு விழ அந்த மகன் இறந்து பட, அப்பொழுது கண் தெரியாது எங்களுக்கு நீர் கொண்டு வந்த மகனை கொன்றாயே, உன் முதுமை காலத்திலே நீ உன் மகனை பிரிய வேண்டும் என்று அந்த முனிவனிட்ட சாபம்தான் இன்று என் மகன் பதவி ஏற்க முடியாமல், நான் காண முடியாமல் என்னை பிரிந்து சென்று விட்டானோ என்று அந்த சாபம் இருக்குமோ என்ற அந்த எண்ணத்தை அன்று அவன் கோசலையில் பகிர்ந்து கொள்ளுகிறான். ஆக முன்வினை பயன் என்றும் முன்வினை சாபம் உள்ளதையுமே இங்கே கம்பன் பதிவாக்கி இருக்கிறான். அப்படி இருக்குமோ என்ற சந்தேகம் இல்லை, அப்படி இருக்கலாம் என்ற ஒரு கோட்பாட்டையும் உருவாக்கி இருக்கிறான். அதற்கு பிறகாக ராமன் நீர்க்கடம் செய்து சாலைக்கு மீளுகிறான் என்ற பின் எந்தலை ஏந்தி வேந்தரும் பொன் திணிந்தன சடை புனிதனோடும் போய் சென்றனர், செறி நிறை புனலின் செய்கை என நின்றனர். ராமனும் நெறியை நோக்கினான், தன் தந்தைக்கு நீரிலே மூழ்கி ஈமக்கடன் செய்தான். அதாவது தந்தை இறந்தவர்கள் எல்லாம் இன்று கூட நீரிலே
மூழ்கி ஈமக்கடன் செய்து அந்த தந்தையின் ஆத்மாவை சாந்திப்படுத்த வேண்டும் என்ற அந்த பதிவினை கம்பன் இங்கே மேற்கொள்வதோடு ராமன் குகனை தனது சகோதரனாகவும் எதிரியான வீடனை கூட தனது சகோதரனாகவும் இப்பொழுது கூட மாந்தர் மனம் மாறும் என்ற நிலையிலே நண்பனை விரோதியாகவும் விரோதியும் நண்பனாக மாக்குகின்ற அந்த மனப்பாங்கு மனிதனிடம் எப்பொழுதும் இருக்கிறது என்ற அந்த அரிய காட்சியும் கம்பன் பதிவு செய்திருக்கிறான் என்பதோடு நம்முடைய கம்பராமாயணம் ஒரு தொன்மை கலாச்சாரத்தின் சித்திரமாக இன்றைய நாகரிகத்தின் பத்திர பதிவாக எல்லா நிலைகளையும் ஒன்று விடாமல் முத்திரை பதித்தார் போன்று பதிவு செய்திருப்பதனால் கம்பராமாயணம் நம்முடைய தொன்மை கலாச்சாரத்தின் ஆணிவேர், ஒரு அகராதி, ஒரு அதிர்ஷ்ட புத்தகம் என்று சொல்லி அத்துணை கோட்பாடுகளும் நின்று நிலவுகின்ற வென்று வருகின்ற கோட்பாடுகள் நம்முடைய கம்பராமாயணம் தொன்மை காலத்தின் பதிவுகள் அண்மை காலத்தின் நிகழ்வுகளை கூட அப்படியே ஒத்திருக்கிறது என்று சொல்லி இந்த இனிய அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். கேட்க சொல்லுங்கம்மா, காத்திருக்கிறேன். என்ன பாருங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா, நான் ஆர் முத்துக்கண்ணன் பேசுறேன். இப்ப நீங்க நல்லா அருமையா பேசுனீங்க. கம்பராமாயணத்துல பல விஷயங்களை தமிழ் வடிவிலேயே சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆனா ஆரம்பிக்கும் போது ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்லிட்டு கம்பராமாயணத்தை அதோட சேர்த்தீங்களே, ஐம்பெருங்காப்பியங்களோட கம்பராமாயணம் வருமாங்கயா? காப்பியம் என்று சொல்லுகின்ற போது அந்த இடத்துல வச்சுக்கலாம், அத காப்பியில வச்சுக்கலாம். அத இது இதிகாசமா கொண்டு போக இதிகாசமா கொண்டு போக மாட்டாங்களா? இல்லையா, இப்ப நீங்க கம்பராமாயணம்னு ஆரம்பிக்கும் போது அதுல எத்தனை காண்டம், எத்தனை காதைகள், எத்தனை பாட்டு, யாரோட அதோட சிறப்பு என்ன, அதெல்லாம் நல்லா விளக்கியிருக்கலாம். இருந்தாலும் இந்த உரை வந்து மிக சிறப்பா இருந்துச்சு. மிக்க நன்றிங்க. நன்றி நன்றி. நான் அந்த குறிப்பேடு சொல்றேன், கண்டிப்பா சொல்ல முடியும் என்னால. ஐயா கேள்விக்கு விடை சொல்ல முடியும். சொல்லுங்க. அதாவது அது தனியா ஒரு பாடலாவே இருக்குது, அது நான் தனியா எடுத்து சொல்றேன். இல்லையா, கம்பராமாயணம் ஒரு வழிநூல் தானேங்கய்யா? ஆமா, தமிழ்ல முதல்ல அப்ப வந்தது வால்மீகி ராமாயணம். ஆமாய்யா, வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுதியிருக்காங்க. இப்ப தமிழ்ல வந்தது பெரிய புராணம் சொல்றாங்க. இப்ப நீங்க வால்மீகி ராமாயணத்துல இருக்கிறத அப்படியே சேர்த்து சொன்னீங்களா, இல்ல கம்பர் இவ்வளவு? அதாவது கம்பர் எய்தியவன் மாக்கதை செய்தவன் சொல்லின்ற தேயத்தை நான் வால்மீகத்தான் பாடியிருக்கேன்னு கம்பன் எழுதுறான். அப்படிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. தாராளமா. அதுல இன்னொரு தகவல் ஐயா சொல்லட்டுங்களா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. ஓசை பெற்று உயர்ந்த பார்க்கடல் முற்றவும் நக்குவு புக்கென ஆசை பெற்று அறையில் உற்றேன்னு எழுதுறான். சரிங்க. ஒரு உயர்ந்த பார்க்கடலை ஒரு பூனை பார்த்து முழுவதும் குடித்து விடுவதை போன்ற ஒரு ஆசை எனக்கு, மற்ற இக்காசியில் கொற்றத்து ராமன் கதையாரோன்னு எழுதுறான். சொல்லுங்கய்யா. அருமைங்க, அருமைங்க, அருமைங்க. நன்றியா, நன்றியா. அதே மாதிரியா கம்பராமாயணத்தோட காலம் என்ன காலம்யா இருக்கும்? ஒரு தோராயமான காலங்கள் சொல்றீங்களா? சரிங்க. குலசேகர ஆழ்வார் வந்து கம்பனுக்கு தாலாட்டு பாடியிருக்கிறாரு. சரிங்க. அது ஏறத்தாழ 10ஆம் நூற்றாண்டு அளவு இருக்குது. 10ஆம் நூற்றாண்டா 12ஆம் நூற்றாண்டா ஐயா? ஆய்வுல சொல்ல முடியாதுங்க ஐயா. ஆனா அதற்கு அவர் வந்து ராமனுக்கு தாலையில பாடியிருக்கிறாரு. அதற்கு பின்னாலே தான் இதை வந்து கம்பர் பாடியிருக்க வேண்டும்.
இல்லையா, ஆழ்வார்கள் வந்து பக்தி இலக்கியங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க. கொண்டு வந்திருக்காங்க. இப்ப வந்து இப்ப கம்பராமாயணம் பக்தி இலக்கியத்துக்கு முன்னாடி வந்த காப்பியங்களா இருக்குமா ஐயா? இல்லையா, கம்பராமாயணம் ஒரு பக்தி இலக்கியமா தான் வந்திருக்குது. அதுல மாறுபாடு இல்ல. சரி ஆனா பின்னாலும் தொகுத்தவர்கள் அதை வந்து கொஞ்சம் மாற்றி தொகுத்திருக்காங்க அத. சரி சரி. ஆமா, கம்பராமாயணம் பக்தி இலக்கியமா தான் வந்திருக்குது. ஏன்னா சரி. அதை நம்ம மறுக்க முடியாது. சரி, நன்றிங்க. உங்களது உரை வந்து அருமையா இருந்துச்சு. மிக்க நன்றிங்க. வாழ்த்து. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். நிறைவு பகுதிக்கு போயிடலாங்க ஐயா. நன்றியுரையினை புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகர் சொல்லுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு காரிக்கிழமையும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தொன்மை பேசுவோம் என்ற வரலாற்று இணையவழி கருத்தரங்கில் இன்றைய நாளில் 90வது கருத்தரங்கில் தொன்மையும் கம்பராமாயணமும் ஓர் பார்வை எனும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றிய புதுச்சேரி வழக்கறிஞர் சட்ட பேராசிரியர் திருவாளர் கி.வே. புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கு எமது புதுவை அருங்காட்சியகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா நன்றிங்க ஐயா. மேலும் நிகழ்வில் பங்கு பெற்ற மாணவர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எமது புதுவை அருங்காட்சியகத்தின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு தகவல், அந்த ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. ஹலோ ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க காண்டம்னு கேள்வி கேட்டாங்க. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க ஐயா. சொல்லட்டுங்களா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. கரைசேரி காண்டம் 7, கதைகள் 1800, பரவுரு சமரம் 10, படலம் 128, அதிசயம் விருத்தம் 12016, வரத்து கம்பன் சொன்ன வண்ணமும் 96 என்று ஒரு. ஆமையா, ஆமையா. இது மிகை பாடல் எடுத்திருக்காங்க அவங்க, சேர்க்கல, அவங்க தனியா வச்சிருக்காங்க. சரிங்க. இந்த ஒட்டக்கூத்துறை அதுல வந்துருமா? சரிங்க, சரிங்க. நன்றிங்க, நன்றிங்க. ஐயா, நமக்கு கிடைத்த இலக்கியங்கள் நம்முடைய சங்க இலக்கிய வரலாறுன்னு பார்த்தா ஒரு 7 புத்தகம் எழுதியிருக்காங்க. ஒண்ணுக்கு தொடர்பு இல்ல, மாறி மாறிதான் எழுதியிருக்காங்க, அவங்க நோக்கில எழுதியிருக்காங்க. சரிங்க. நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த வரலாறு நம்ம படிக்கிறோம். இது யாருடைய உரை வந்து நல்ல சிறப்பா கம்பராமாயணத்தை படிச்சா நல்லா தெளிவா இருக்கும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்க. யாருமே இதுக்கு ரொம்ப உரை சரியா எழுதல ஐயா. சரிங்க. என்கிட்ட எந்த உரையும் இல்ல. ஓகேங்க, ஓகேங்க. இந்த கம்பராமாயண புத்தகம் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக அரசு பதிப்பா வச்சிருக்காங்க பாருங்க, அப்பதான் வச்சிருக்கேன் நான். இந்த பாடலாம் பொருள் நானே புரிந்து கொண்டதுதான். ஓகேங்க, நன்றிங்க, அருமைங்க. இதுவும் இல்ல, ஆனா அந்த பொருளை, அந்த பாடல் படித்து பொருள் சொல்ற தன்மை எனக்கு தெரியும். ஓகேங்க, நன்றிங்க, நன்றி, அருமைங்க. அதங்க அருமை, அருமையா சொன்னீங்க. அருமை. நன்றி, நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. இதனுடைய தொகுப்பு எனக்கு அனுப்பிச்சீங்கன்னா சந்தோஷப்படுவேன். கண்டிப்பாங்கய்யா. மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு வரலாற்று தலைப்புடன் கருத்தரங்கு